ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் அருகே உள்ள குரில் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7.0 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் தொடக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் பின்னர் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனிடையே 600 ஆண்டுகளில் முதல் முறையாக கம்சட்காவில் உள்ள கிராஷனன் கோவில் எரிமலை சீறி எழுந்ததால் 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகை சூழ்ந்தது. ஏமன் கடற்கரை அருகே படகு கவிழ்ந்து 68 ஆப்பிரிக்க அகதிகள் உயிரிழந்தனர். எத்தியோப்பியாவைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 154 பேர் படகில் சென்றபோது ஏமனின் அபியான் மாகாண கடற்கரை அருகே படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 12 பேர் உயிர் தப்பிய நிலையில் 68 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காணாமல் போன 74 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக ஐநா சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் கொட்டும் மழையிலும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான மக்கள் சிட்னி துறைமுக பாலம் நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் நிலவும் தற்போதைய போர் சூழல் மற்றும் பஞ்சத்தை குறிப்பிட்டு காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கிட கோரி பாலஸ்தீன கொடியுடன் மக்கள் அணிவகுத்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. Tens of thousands of people bring awareness to the conditions in Gaza. எகிப்தில் கின்னஸ் உலக சாதனை படைக்கும் முயற்சியாக 20 வாகனங்களை 10 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்ற மல்யுத்த வீரர் அஷ்ரப் மஹரூஸை பொதுமக்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். இதற்கு முன்னர் 15 வாகனங்களை ஒருவர் இழுத்ததே உலக சாதனையாக உள்ள நிலையில் அதனை முறியடிக்கும் முயற்சியில் 44 வயதான அஷ்ரப் சுமார் 27,000 கிலோ எடை கொண்ட 20 வாகனங்களை இழுத்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.